அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமெட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து லாட்டின் ஸ்கொயர் டிசைன் ப்ராப்ளம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வாசித்து பார்ப்போம். A farmer wishes to test the effects of 4 different fertilizers A, B, C, D on the yield of wheat. In order to eliminate sources of error due to variability in soil fertility, he uses the fertilizers in a Latin square arrangement as indicated with the following table, where the numbers indicate yields in bushels per unit area. Perform an analysis of variance to determine if there is a significant difference between the fertilizers at alpha equal to 0.05 level of significance. கூடவே ஒரு 4x4 பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 4 ரோ 4 காலம் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குட்டி குட்டி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்பர் இருக்குது, கூடவே அல்ஃபபெட்டும் இருக்குது. அதாவது இந்த ப்ராப்ளத்திலேயே லாட்டின் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேர்ம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டே நம்ம லாட்டின் ஸ்கொயர் டிசைன் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை இதை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில் இருந்தும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஸ்கொயர் டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து 4 ரோஸ் 4 காலம் கொடுத்துருக்குறாங்க. கூடவே அல்ஃபபெட்ஸ் ஷஃப்லாய் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தால் இதை டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன்: given a Latin square design, so we use 3-way classification of analysis of variance. Null hypothesis எழுதுறோம். H0, there is no significant difference between rows, between columns and between varieties. Alternate hypothesis H1 எழுதுறோம். There is a difference in at least one of these அப்படின்னு எழுதுறோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க. We shall code the data by subtracting 15 from each value. அதாவது 15 அப்படிங்கிற நம்பரை ஒவ்வொரு குட்டி குட்டி பாக்ஸில் இருந்து கழிச்சிட போகிறோம். இந்த இடத்துல 2 கேள்வி உங்களுக்கு தோணணும். எதுக்காக 15ங்கிற நம்பரை கழிக்கிறோம், கூடவே எப்படி இந்த 15ங்கிற நம்பரை சூஸ் பண்ணணும் அப்படின்றது. சரி, அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பெரிய நம்பர்ஸாக இருக்குது. அப்போ அந்த 15ங்கிற நம்பரை கழிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா நம்பரும் சின்ன சின்ன நம்பராக வந்துடும். அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த 15ங்கிற நம்பரை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்கிற அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து 25லேருந்து 10லேருந்து 25க்குள்ளே நம்பர் இருந்திருக்கும். அதில் நடுவில் நம்ம ரேண்டமாக ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுறது தான். இதில் வேறு ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்லை. மோஸ்ட்லி மிடில் நம்பர் எடுத்தோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்கக்கூடிய 4x4 பாக்ஸில் இருந்து ஒவ்வொரு பாக்ஸில் இருந்தும் அந்த 15ங்கிற நம்பரை செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த இடத்துல 18 அப்படிங்கிற நம்பர் இருந்திருக்கும். 15 கழிச்சிட்டோம்னா 3. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸில் இருந்தும் நம்பர்ஸை கழிச்சிட்டு எழுதிட்டோம். அதுதான் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ரோ வைஸ் டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி காலம் வைஸ் டோட்டலும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துங்க. 6 3 9 10 19 வரும். 19லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த காலத்தை ஆட் பண்ணுங்கள். 10 17ன்னு வருது. அப்போது 15 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோவனுடைய சம். அதனால் இதை வந்து இந்த 15 சமேஷன் y1 அப்படின்னு நோட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 8 சமேஷன் y2 அப்படின்னு நோட் பண்ணுவோம். இந்த 22 சமேஷன் y3 அப்படின்னு நோட் பண்ணுவோம். இந்த 10 வந்து சமேஷன் y4 அப்படின்னு நோட் பண்ணுவோம். சிமிலர்வே இந்த 17 அப்படிங்கிறத சமேஷன் x1 அப்படின்னு நோட் பண்ணுவோம். இங்கே 14 அப்படிங்கிறத சமேஷன் x2, 13 அப்படிங்கிறத சமேஷன் x3 அப்படின்னு நோட் பண்ணுவோம். 11 அப்படிங்கிறத சமேஷன் x4 அப்படின்னு நோட் பண்ணுவோம். இந்த ரோவை
ஆட் பண்ணாலும் நமக்கு 55 கிடைக்கும். இந்த காலத்தை ஆட் பண்ணாலும் 55 கிடைக்கும். இதை வந்து டோட்டல் அப்படின்னு எடுக்கும். கேபிட்டல் டி அப்படின்னு இந்த 55 நோட் பண்ணுவோம். அடுத்ததாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த x1 காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி இந்த காலத்தில் எழுத போகிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த காலத்தில் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 3 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 9, இங்கே 7 இருக்குது 49, இங்கே 0, அது ஸ்கொயர் பண்ணால் 0, இங்கே 7 இருக்குது 49. இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த காலம் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிட்டோம். கூடவே இந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 107 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமேஷன் x1 ஸ்கொயர். அப்போ அதே மாதிரி இந்த 106 அப்படிங்கிறது சமேஷன் x2 ஸ்கொயர். இந்த 189 அப்படிங்கிறது சமேஷன் x3 ஸ்கொயர். 117 அப்படிங்கிறது சமேஷன் x4 ஸ்கொயர். அடுத்ததாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள், கேபிட்டல் N. கேபிட்டல் N அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மொத்தமாக எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. 4/4 4 ரோ 4 காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 16 பாக்ஸ் இருக்கும். அந்த 16 பாக்ஸை தான் நம்ம n = 16 அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்கிறோம். இந்த கேபிட்டல் டி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னால் அந்த டோட்டல் 55 வந்ததுலேயே அதை தான் கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துருக்கோம். இதிலிருந்து நம்ம t ஸ்கொயர் டிவைடட் பை n அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 15 ஸ்கொயர் டிவைடட் பை 16, அதனோட வேல்யூ வந்து 189.06 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக SST அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், சமேஷன் x1 ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் x2 ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் x3 ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் x4 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் பை n. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூமே நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 107 + 106 + 189 + 117 மைனஸ் 189.06 அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் கால்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், SST = 329.94 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி SSC கண்டுபிடிச்சிருக்கோம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், 1/n1 ப்ராக்கெட்டுக்குள்ளே சமேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் plus summation x2 whole square plus summation x3 whole square plus summation x4 whole square bracket close பண்ணிடுங்க minus t square by n அப்படின்னு எழுதுறோம். இங்கே இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். இந்த n1 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தை எடுத்துக்கங்க. அந்த காலத்தில் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ n1 அப்படிங்கிறது 4. இந்த சமேஷன் x1, சமேஷன் x2, சமேஷன் x3, சமேஷன் x4லாம் ஏற்கனவே அந்த டேபிளர் காலத்திலே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி t ஸ்கொயர் பை n வேல்யூ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது எல்லாமே கால்குலேட் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 775 அப்படின்னு கிடைக்கும். அதை மறுபடியும் 4ஆல் வகுத்துருங்க, மைனஸ் 189.06. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா SSCனோட வேல்யூ 4.69 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி SSR சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ரோஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இதே சேம் ஃபார்முலா இங்கே எக்ஸுக்கு பதிலாக y அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே n1 அப்படிங்கிறத நம்ம n2 அப்படின்னு எடுத்துக்கோம். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா ரோவும் நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால n1 வேல்யூவும் 4 தான், n2 வேல்யூமே 4 தான். ஸோ SSR அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா எழுதியிருக்கும் பாருங்கள், 1/n2 ப்ராக்கெட்டுக்குள்ளே சமேஷன் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் y2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் y3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் y4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் பை n அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதில் இந்த தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து 873 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதை 4ஆல் வகுத்துருங்க. மறுபடியும் இந்த 189.06 கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா SSRனோட வேல்யூ 29.19 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, அடுத்ததாக நம்ம SSK அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த SSKனோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவை அல்ஃபபெட் வைஸாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போது அந்த பாக்ஸில் ஏ எங்கெல்லாம் இருக்கோ, ஏவனுடைய பாக்ஸில் என்னவெல்லாம் நம்பர் இருக்கோ அதை ஏவுக்கு கீழே எழுதியிருக்கோம். அதே மாதிரி BCD இந்த மற்ற அல்ஃபபெட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் அல்ஃபபெட் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா.
இப்போ இந்த காலத்தை ஏக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை சமேஷன் ஏ அப்படின்னு நோட் பண்ணுறோம். அதே மாதிரி சமேஷன் பி அப்படிங்கிறது -12, சமேஷன் சிங்கிறது 25, சமேஷன் டிங்கிறது 32. இப்போது எஸ்எஸ்கேவுக்கான ஃபார்முலா 1/n1. இந்த n1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட் ஏபிசிடி அப்படின்னு 4 ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் 4 அப்படின்னு வரும். அப்புறம் சமேஷன் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் டி ஹோல் ஸ்கொயர் -t²/n அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்கேவனோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 284.19 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ANOVA டேபிள் கம்ப்யூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்இ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ரெசிடியூவல் ஆர் எரர் அப்படின்னு நோட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், எஸ்எஸ்டி மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்ஆர் மைனஸ் எஸ்எஸ்கே. அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்இனோட வேல்யூ 11.87 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ANOVA டேபிள் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது காலத்துக்கு பிட்வீன் காலத்தில் வேரியன்ஸ் இருக்கா, பிட்வீன் ரோவில் வேரியன்ஸ் இருக்கா, பிட்வீன் ட்ரீட்மெண்ட்டில் வேரியன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ்எஸ்சினோட வேல்யூ, எஸ்எஸ்ஆர்னோட வேல்யூ, எஸ்எஸ்கேனோட வேல்யூ, கூடவே ரெசிடியூவல் எஸ்எஸ்இனோட வேல்யூமே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த காலம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான ஃபார்முலா பாருங்கள், n1 - 1 அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே n1 அப்படிங்கிறது 4 -1 3 அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்தது n2 - 1, n2 4ங்கிறதுனால இதனோட வேல்யூ 3. அப்புறம் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏபிசிடி அப்படிங்கிறது 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ 4 - 1 3 அப்படின்னு வந்துருச்சு. இந்த ரெசிடியூவலுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்கள், n1 - 1, n2 - 1. அகைன் இங்கே n1 n2 ரெண்டுமே 4 தான். ஸோ 4 - 1 3 இன்ட்டு 4 - 2னோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். 3 இன்ட்டு 2 அதனோட வேல்யூ 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தால் தான் வகுத்துருவோம். அப்போ எம்எஸ்சி மீன் ஸ்கொயர் பிட்வீன் காலம் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி டிவைடட் பை 3. ஸோ அதனோட வேல்யூ 1.56. அப்போ அதே மாதிரி இந்த 29.19 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா எம்எஸ்ஆர் கிடச்சிருக்கு 9.73. அப்புறம் எஸ்எஸ்கேனோட வேல்யூ 284.19 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா 94.73 அப்படின்னு கிடச்சிருக்கு. அகைன் எம்எஸ்இ அதனோட வேல்யூ எஸ்எஸ்இ டிவைடட் பை 3 1187 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 1.98 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்த காலம் நம்ம வேரியன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை இங்கே நினைவில் வச்சுக்கணும், எஃப்னோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி ரோவில் இருக்கக்கூடிய எம்எஸ்இயை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்சி எம்எஸ்ஆர் எம்எஸ்கே இது கூட கம்பேர் பண்ணி ரேஷியோவாக எழுதுவோம். அதனோட வேல்யூ 1 விட பெருசாக வர்ற மாதிரி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்சி இருக்கு இல்லையா, இந்த 1.56ஐயும் இந்த 1.98ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். 1.98 தான் பெருசு. ஸோ 1.98 டிவைடட் பை 1.56 அப்படின்னு எழுதுவோம், அதாவது எஃப்சி. அப்போ அதனோட வேல்யூ 1.27 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக இந்த எஃப் சஃபிக்ஸ் ஆர் அப்படிங்கிறத இந்த எம்எஸ்ஆரையும் எம்எஸ்சியும் கம்பேர் பண்ணி எழுதுவோம். எம்எஸ்ஆர்னோட வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அதை நியூமரேட்டரில் வச்சுங்க. இந்த 1.98 வந்து டினாமினேட்டரில் வச்சுருங்க. இதனோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 4.92 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த எம்எஸ்கேவையும் எம்எஸ்இயவும் கம்பேர் பண்ணுங்கள். எஃப்கே அப்படிங்கிற வேல்யூ 94.73 டிவைட் பை 1.98, அதனோட வேல்யூ 47.89 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, நம்ம இந்த எஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த கால்குலேட் பண்ண வேல்யூவை எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுடைய டேபிள் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். சரி, இங்கே கன்க்ளூஷன் எழுதணும். பிட்வீன் காலத்துக்கு நம்ம எஃப்சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா 1.27 அப்படின்னு இருக்குது. அடுத்ததான் டேபிள் வேல்யூ ஃபார் எஃப் ஆஃப் 6,3 at 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த 5% அப்படிங்கிறது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்குறாங்க. இந்த எஃப் ஆஃப் 6,3 அப்படிங்கிறது எப்படி இந்த 6,3 வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எஃப்சியினுடைய ரேஷியோவை போய் பார்க்கணும்.
இதில் நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1.98 இருக்குது. அந்த 1.98 அப்படிங்கிறது இந்த எம்எஸ்சியினோட வேல்யூ. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டிகிரிஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 6. ஸோ அதனால தான் இந்த 6ங்கிறது ஃபஸ்ட்டு நம்பராக வந்திருக்குது. அதே மாதிரி இந்த 1.56 இருக்கு இல்லையா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. அதனால தான் இது செகண்ட் நம்பராக வந்திருக்கு. எஃப் ஆஃப் 6,3 அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிப்போம் டேபிள்லேருந்து. சரி, அப்போது ஃபஸ்ட்டு காம்போனண்ட் அப்படிங்கிறத இங்கே V1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ங்கிறதுனால 6th காலத்தில் பார்க்கணும். இந்த எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சப்போஸ் ப்ராப்ளத்தில் 2% அல்லது 1% கொடுத்தாங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேபிள் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காம்போனன்ட் 6, இந்த காலத்தில் செகண்ட் காம்போனன்ட் 3 அப்படிங்கிறதுனால தேர்டு வேல்யூவை பார்க்கணும். அப்போ 8.94 அப்படிங்கிறது தான் அதனுடைய வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த எஃப்சியும் நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்ச இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம். எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் வேல்யூ தான் பெருசாக இருக்குது. நாம் கால்குலேட் பண்ண வேல்யூ சின்னதாக இருக்குது. நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ சின்னதாக இருந்ததுன்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம்ஸ் அப்படின்னு ரிசல்ட் எழுதிக்கணும். இப்போ அதே மாதிரி பிட்வீன் ரோஸ்க்கு f(r)னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 4.92. இங்கேயுமே நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து f of 3,6 at 5% லெவல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா again இந்த இங்கே வாங்க, f(r) பார்த்தோம்னா 9.73 அப்படின்றது நியூமரேட்டரில் இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3ன்னு இருக்குது. அப்போ அதனால தான் 3ங்கிறது ஃபஸ்ட்டு காம்போனன்ட் நம்பராக வந்திருக்குது. டினாமினேட்டரில் 1.98 இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. அதனால தான் நம்ம f of 3,6 அப்படிங்கிற வேல்யூக்கு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்கள். f of 3 ஃபஸ்ட்டு காம்போனன்ட் 3னா இங்கே தேர்டு காலத்தில் பாருங்கள், ஏன்னா V1 அப்படின்னு இருக்குது. தேர்டு காலத்தில் 6th நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 4.76 அப்படின்னு இருக்குது. ஸோ 4.76 இதுதான் டேபிள் வேல்யூ. கால்குலேட் பண்ண வேல்யூ 4.92. இங்கே கால்குலேட் பண்ண வேல்யூ பெருசாக இருக்குது. கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் f which is greater than டேபிள் வேல்யூ ஆஃப் f. அதனால் ஸோ there is significant difference from row to row அப்படின்னு கன்க்ளூஷன் எழுதுகிறோம். இப்போ இதே மாதிரி பிட்வீன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். f(k) அதனோட வேல்யூ 47.89 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டேபிள் வேல்யூ f of 3,6 5% லெவலில். இது ஜஸ்ட் நான் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ, கண்டுபிடிச்ச வேல்யூ தான் 4.76. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா கால்குலேட்டட் வேல்யூ தான் பெருசாக இருக்குது. ஸோ டேபிள் வேல்யூ சின்னதாக இருக்குது. அதனால் ரிசல்ட் என்ன எழுதுகிறோம், தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெர்டிலைசர்ஸ் அல்லது ஃபெர்டிலைசர்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம் இதோட முடியுது. சரி, நம்ம சேனலில் மல்டிபிள் இன்டெக்ரலுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள், தொடர்ந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவசியம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.